என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டேன் சார். உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்க அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆளு கிடையாது அந்த இடத்துல. அழுதாரு. நாங்க கூட தெம்பா இருக்குங்க. அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு. எங்களை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்குங்க, உங்களை இங்க வர வச்சு பாக்குறதுக்கு நான் அழுதுட்டாரு. அப்புறம் பார்த்து நாங்க அழுவ எங்க பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. அழுதுட்டு எங்க காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு பார்க்க முடியாததா, அவளுக்கு அணிவிக்க முடியாததா நாங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்க ஆடம்பரம்லாம் நேற்று பண்ணல. உள்ளார வந்து ஷூட்டிங், இந்த பேப்பர் எடுக்கிறது, இந்த செல்லுல வீடியோ எடுக்கிறதோ யாருமே எதுவுமே. என் பேத்திகளை வச்சு அவளுக்கு ஆசை, அதனால அவ போட்டாவை படியில வச்சு பிடிக்கணும்னு அழுதுட்டாராம்மா. ரொம்ப அழுதாரு. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க. 30 நாள்ல நம்ம வீட்டுல இறந்த நம்ம எப்படி ரொம்ப துக்கத்துல இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த பழைய விஜய் மாதிரி இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப ஒல்லியா ரொம்ப ரொம்ப இதா இருக்காரு. ரொம்ப மெண்டல் டாக்டர் இருக்காரு. அதனாலதான் வெளியே வராம இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து பயந்துகிட்டு தான் வெளியே வராம. அவரு உயிருக்காக அவர் பயப்படல.